தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அமைச்சர்கள் திக் திக் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை 2019ஆம் ஆண்டு நடைபெற்றது. பொள்ளாச்சியில் அரசியல் பிரமுகர்களுடைய மகன்கள் பெண்களை அழைத்து சென்று மிரட்டி பாலியல் கொடுமை செய்த அந்த வீடியோவானது அப்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. நாடு முழுவதும் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. இதில் ஏகப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிய வந்தது. ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களுடைய பிள்ளைகள், மகன்கள் இந்த பாலியல் பிரச்சனையில் சம்பந்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. பல பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாகியுள்ளனர். இதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள். இந்த சூழ்நிலையில் 6 ஆண்டுகள் இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. 9 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இன்று அந்த பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை தீர்ப்பு வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மகளிர் நீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. நாடே எதிர்பார்க்கும் பரபரப்பு தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்படுகிறது. இந்த பாலியல் பிரச்சனை காரணமானவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுமா, ஆயுள் தண்டனை வழங்கப்படுமா, அல்லது குற்றம் சரிவர நிரூபிக்கப்படவில்லை என்று நீதிமன்றம் விடுதலை செய்து விடுமா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய நாட்டு சட்டங்கள் எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக உள்ளன, வளைந்து கொடுக்கக்கூடியதாக உள்ளன. ஆகவே சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்பிக்கக்கூட வாய்ப்புண்டு. ஆகவே இன்று வழங்கப்படுகிற தீர்ப்பில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுமா, ஆயுள் தண்டனை வழங்கப்படுமா, அல்லது சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.